ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நனைஞ்சிட்ருக்கு. ஃபில்ட்ரு தண்ணி சுடு தண்ணி ஆற்று. இந்த மாங்காய் என்ன மாங்கான்னு சொல்லி தெரிஞ்சு நான் கமெண்டில் சொல்லுங்கள். இனிக்கவும் செய்து புளிக்கவும் செய்கிறது. இது வந்து வளைஞ்ச முருங்கைக்காய். நாளைக்கு முருங்கைக்காய் குழம்பு வைக்கிறது. இந்த முருங்கைக்காயை எடுத்து வச்சுருக்கு. இந்த மாங்காய் வந்து மீனுக்கு போடக்கும் மாங்காய் ரசம் வைக்கிறது. தண்ணி நிறைஞ்சிடுச்சு. இது பயறு ஃப்ரெண்ட்ஸ். பயரை வந்து துவரம் வைக்க போகிறேன். எனக்கு இந்த பயர் ரொம்ப பிடிக்கும். கறி பயர். இது உள்ளி, மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம பயரை போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கின பிறகு உள்ளி போட்டு நல்லா வதங்கிட்டு, உள்ளி பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கிட்டு வதங்கின பிறகு பயரை தட்டி கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வைக்கணும். நல்ல பயர் வந்த பிறகு கடைசியில் தான் தேங்காய் போட்டு கிண்டி இறக்கணும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. முள்ளந்தலையும் துண்டு மீன் எல்லாம் சேர்த்து போட்டு மீன் குழம்பு ஏன் குறைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அரைச்சி ஊற்றாண்டான்னு சொல்லி தான் நினச்சி மீன் குழம்பு வச்சோம். அடுத்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தேங்காய் அரைச்சி ஒருக்கா ஊற்றணும். அதுக்கு ஸ்லோவில் வச்சுருக்கு. ஓகேவா? அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு குழம்பு. காலையில் உள்ளது கொஞ்சம் தான் இருக்குது. சோறு காலையில் உள்ளது. அதுக்கப்புறம் ரசம், நல்ல மிளகு ரசம். யாருக்கு நல்ல மிளகு ரசம் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். இது வந்து நைட்டு இப்போ வைக்கிறேன். ஏன் தெரியுமா? நாளைக்கு காலையிலைக்கு தான் அது இப்போ வச்சு வைக்க. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது. அதனால் சின்னதை வெட்டி நம்ம துவரம் வச்சு வச்சாச்சுன்னா மூடி வைக்கக்கூடாது. நல்லா சூடாறின பிறகு தான் மூடி வைக்கணும். சூடாற முன்னாடி மூடி வச்சா நாளைக்கு காலையில் நாசம் ஆயிரும். இது நல்லா சூடாறின பிறகு மூடி வச்சிங்கன்னா நாளைக்கு காலையிலையும் ஒருக்கா கூட சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கோவக்காய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமி கொண்டு வந்தாங்க. இது கோவக்காய் வந்து கூட்டு வச்சும் சாப்பிடலாம், வரமாட்டம் சாப்பிடலாம். நல்லது இது கோவக்காய். சுகருக்கு எல்லாமே நல்லது. இது ரொம்ப பெஸ்ட்டு. அவங்க கையில் ஒரு எறும்பு ஊறுது பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரங்கள் கிடக்கு. இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவணும். நைட்டு வந்து பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் போனோம். அப்போ தான் காலையில் சோறு மட்டும் வச்சா போதும். குழம்பெல்லாம் வைக்க நைட்டே குழம்பெல்லாம் வைக்கனால இனி சுடு தண்ணி அனத்தணும் எங்கள் மாமிக்கு. நானும் சுடு தண்ணி தான் என்னை ரெண்டு வந்து குடிக்கலான் இருக்கேன். எல்லாருமே சுடு தண்ணி குடிங்கன்னு தான் சொல்கிறாங்க. சுடு தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது. வெயிட்டு எப்போவுமே நல்ல சூடாக குடிக்கக்கூடாதான். லேஸ் சூடாக சுடு தண்ணி குடித்தா உடம்பும் குறையுமா. நாளைக்கு காலையில் மாங்காய் ரசம் வைக்கலான்னு இருக்கேன். எனக்கு நிறைய மாங்காய் இருக்குது. காலைல மாங்காய் ரசம் எப்படியாவது வைக்கணும். அதான் வச்சுருக்கேன். மாங்காய் எல்லாமே மாங்காய் ரசமாக வைக்கணும். ஊறுக்காய் போட்டு வச்சு மாங்காய் ஊறுக்காய் போட்டு வச்சுனா நம்ம குழம்பு இல்லாமல் இருந்தால் கூட கொஞ்சம் மாங்காய் ஊறுக்காய் எடுத்து வச்சு நம்ம சோத்து கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகேவா? செல்லு சார்ஜ் சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நைட்டு விரட்டிட்டு பாருங்கள். வெளியே எல்லாமே எவ்வளோ இருட்டாக தான் தெரியும். நைட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். வெளியே எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?